பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து தாவேக்காவில் சேராரா திமுகவில் சேருவாரா? தாவேக்காவில் தான் சேருவார்னு நினைக்கிறேன். இல்லை தாவேக்காவில் சேர்ந்தா அவருக்கு லாபம் உண்டா? யாருக்கு லாபம் உண்டு, யாருக்கு தாவேக்காவில் சேர்ந்தா அவருக்கும் லாபம், அவரை சேர்த்து கொள்ளுகிற தாவேக்காவுக்கும் லாபம். ஒரு பக்கம் திமுக கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஊடகங்களில் இப்போ ஒரு பேசுபொருளாக மாறி செங்கோட்டையன் திசை திருப்பறதுக்கா? ஏன்னா சேகர்பாபு பேசிட்டு இருக்காரு செங்கோட்டையன். சேகர்பாபெல்லாம் பேசி அவரெல்லாம் செங்கோட்டையெல்லாம் அதுக்கு சாயிற ஆள் கிடையாதுங்க. ஐயோ, அவர் யாரு? மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் இந்த நாட்டில் அபண்டன்ட் த மாஸ் லீடராக இருந்தார். அதுக்கு பிறகு இன்னைக்கு அந்த இடத்த வந்து தொட்டுட்டார் தம்பி விஜய். என்ன பொறுப்பு கொடுப்பான்னு ஒரு சேலஞ்சரும் கேள்வியும் இருக்குல்ல. அமைப்பு செயலாளர் பதவி கொடுக்கலாம். பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னார்ல குமாரபாளையத்தில். பாருங்க கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. இது ஒரு புறம்போக்கு கூட செய்ய மாட்டாங்க. போகலாம் இருந்த கோமாளி எடப்பாடி பழனிசாமிக்கு இனி கோவணம் கூட மிஞ்சாது. இவருக்கு மட்டும் தான் ஒரு செல்வாக்கு இருக்க தவிர கூட இருக்கவங்க பெருசா இல்லைன்ற மாதிரி. யாருக்கு? செங்கோட்டையனோட இருக்கிற கூட அவரு கூட யார் இருக்கா? தமிழ்நாடே இருக்கு, தமிழ்நாடு முழுக்க இருக்கு, தொண்டர்களே இவரு கூட இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிடிவி போகலாம், ஓபிஎஸ் போகலாம், கேசி பழனிசாமி போக போறாருன்னு செய்தி வருது. அண்ணன் பெங்களூர் புகழேந்தி போகலாம். திராவிட கட்சிகள் ஆல்ரெடி இலவச வீடு, கலைஞர் காப்பீடு, அது கலைஞர் காப்பீடு திட்டம். இது அப்படி இல்லை, வீடு இல்லாதவருக்கு வீடு, அந்த வீட்டில் இருக்கவனுக்கு வருமானம், அதுக்கான சூழலை உருவாக்கணும். காரம் லட்சியம் அப்படின்னு சொன்னாரு. யாரு சொன்னா இது வரைக்கும்? எப்படி பி டீம் ஏன் சொல்றாங்க? அதுல என்ன விஜய் பி டீம் சொல்றாங்க? அவரை கலங்கப்படுத்துது, எடுபடுதா மக்கள் மத்தியில். எம்ஜிஆர் கட்சி தொடங்கினார்ல, ஒட்டு காங்கிரஸ், அது முதலமைச்சர் ஆயிட்டார். அது மாதிரி இவன் பி டீம் சொல்லி முதலமைச்சராக பண்ணுவாங்களா என்னன்னு தெரியும். அந்த சுங்கார சத்திரம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு பெரிய இமாலய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மலைப்பை ஏற்படுத்தினார் தம்பி. நெஞ்சில் குடியிருக்கும் விஜய்க்கு செல்வாக்கு சவுத்தா இல்லை கொங்கு மண்டலம், ஒரு பக்கம் வட மாவட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? எந்தெந்த இதுல எல்லாம்? அப்படி ஒன்றும் கிடையாது, எல்லா இடமும் இருக்கு. நீங்கள் விஜய் அழைச்சா இப்போ இந்த 2026 தேர்தலில் பிரச்சாரம் பண்ண போவீங்களா விஜய்க்காக, திமுகவை எதிர்த்து? பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சனம் நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து தாவேக்காவில் சேராரா திமுகவில் சேருவாரா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஊடகங்களில் பெரும் விவாத பொருளாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தவ? தாவேக்காவில் தான் சேருவார்னு நினைக்கிறேன். இல்லை தாவேக்காவில் சேர்ந்தா அவருக்கு லாபம் உண்டா? யாருக்கு லாபம் உண்டு, யாருக்கு தாவேக்காவில் சேர்ந்தா அவருக்கும் லாபம், அவரை சேர்த்து கொள்ளுகிற தாவேக்காவுக்கும் லாபம். ஏன் தாவேக்காவில் திடீர்னு ஒரு முடிவுக்கு போன காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டாரு, அவரை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக போயிருக்காரா? அப்படி இல்லை. அந்த கட்சியில் அமைப்பு ரீதியாக அந்த கட்சியை முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு சரியான ஆளுமை வேண்டும், அனுபவம் நிறைந்தவராக இருக்க வேண்டும், அத்து மீறாதவராக இருக்க வேண்டும். அப்படி ஒரு பர்சனாலிட்டி அண்ணன் செங்கோட்டையன் தான். அதான் அவங்க விரும்புகிறாங்க, பேசிட்டாங்களாம், போகிறாரு. என்ன பொறுப்பு கொடுப்பாங்க அவருக்கு? என்ன தலைமை பண்பு கொடுக்கும்? சில பத்திரிகை என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கு தான் லாபமாக இருக்கும் தவிர செங்கோட்டையனுக்கு ஒன்றும் லாபம் இருக்காது. இந்த ஆதவோட பொறுப்பு கொடுப்பாங்களா, இல்லை வந்து புஷியானந்த் பொறுப்பு கொடுப்பாங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 முறை வந்து கோபி தொகுதியில் ஜெயிச்சவர். என்ன பொறுப்பு கொடுப்பான்னு ஒரு சேலஞ்சரும் கேள்வியும் இருக்குல்ல. அமைப்பு செயலாளர் பதவி கொடுக்கலாம். என்ன கட்சியை அமைப்பு ரீதியாக கட்டியமைக்க வேண்டிய வேலை இருக்கு, அதை ஒழுங்காக பண்ணுவார் அண்ணன். இல்லை விஜய் நார்மலாகவே தொண்டர்களை சந்திக்கிறதுல, தலைவர்களும் சந்திக்கிறதுல, செங்கோட்டையன் அப்படி சந்தித்து அன்றாடம் உரையாடக்கூடிய நபராக இருப்பாரா? ஏன்னா அம்மை ஜெயலலிதா இருக்கும்போது தொடர்ச்சி நேரடி அப்பப்போ விவாதிக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக இருந்தார். அப்படி இவர் சந்திக்க மாட்டாருன்னு சில ஊடகங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இல்லை, அது விஜய் தம்பி இனிமேல் அவர் என்ன செய்யணுங்கிறது அது அவருக்கு போக்கு. இப்போ வந்து அலைபேசி கையில் இருக்கும் பொழுது இதை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கலாம். சந்திக்கணும்னு தேவைப்பட்டால் சந்திச்சுக்கலாம்.
பேசிக்கலாமே. இப்போ தகவல் தொழில்நுட்பம் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் காலம் இது. அதெல்லாம் ஒன்றும் இதாக இருக்காது. மற்றபடி எந்த வியூகங்கள் பாஜக, ஏன்னா முன்னாடி வந்து பாஜக வந்து சேரணுன்ற ஒரு அணியில் சேரணுன்ற மாதிரி ஒரு இதை ஒன்றா சேர்ந்தாங்க. டிடிவியாக இருக்கட்டும், சசிகலா அம்மையாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், புகழேந்தியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. இப்போ திடீர்னு இவர் வேலைக்கு வந்தனால மற்ற எம்எல்ஏக்களும் வருவாங்களா, வெளியேறி வருவாங்க, அதிமுக இருக்கிற அதிருப்தியில் இருக்கிறவங்க கூட வருவாங்க அப்படின்ற நிறைய பேர் வருவாங்க. 10ஆம் தேதி எடப்பாடி கூட்டுகிற பொதுக்குழு கடைசி பொதுக்குழு, கட்சிக்கே கடைசி பொதுக்குழு. எடப்பாடி கோட்டைக்கு போகலாம் இருந்த கோமாளி எடப்பாடி பழனிசாமிக்கு இனி கோவணம் கூட மிஞ்சாது. திமுகவுக்கு என்ன மாதிரி சேலஞ்சாக இருக்கும்? ஏன்னா ஒரு பக்கம் இப்படி ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் போகிறாங்க, ஒரு நல்ல ஒரு கள போராளின்ற மாதிரிலாம் கூட செங்கோட்டையனை சொல்கிறாங்க. ஆமாம், திமுக ஒரு சேலஞ்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். திமுக கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜியை வச்சு கொஞ்சம் தொகுதியை கைப்பற்றலான்னு நினச்சிருந்த அந்த நிலைமைக்கு செங்கோட்டையனுடைய தாவேக்கா விஜயம் ஒரு சவாலாக இருக்கும் என்று கருதலாம். ஆனால் பெருசாக ஓட் பேங்கே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் ஆதரவாளரும் பெருசாக ஒன்றும் இல்லை. யாருக்கு ஓட் பேங்க்? இவருக்கு சொந்த தகுதியில் பெருசாக ஒன்றும் கிடையாது. இவருக்கு மட்டும் தான் ஒரு செல்வாக்கு இருக்க தவிர கூட இருக்கவங்களுக்கு தான் பெருசாக இல்லைன்ற மாதிரி தான். யாருக்கு? செங்கோட்டையனோட இருக்கிற கூட அவரு கூட யார் இருக்கா? தமிழ்நாடே இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இருக்க தொண்டர்களே இவர் கூட இருக்காங்க. வேற யார் வேணும்? டிடிவி போவாரா? அதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிடிவி போகலாம், ஓபிஎஸ் போகலாம், கேசி பழனிசாமி போக போகிறாருன்னு செய்தி வருது. அண்ணன் பெங்களூர் புகழேந்தி போகலாம். ஒரு ஒரு வலிமையுள்ள சக்தியாக தாவேக்கா நம்பிக்கையோடு பயணிக்க இவர்கள் பாதை போட்டு கொடுப்பார்கள். ஒரு பக்கம் தாவேக்கா திமுகன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த பக்கம் நாங்கள் மெகா கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அதிமுக சைட்லும் சொல்லிட்டு இருந்தாங்க. இது எந்த அளவுக்கு அடியாக இருக்கும் அந்த என்டிஏ கூட்டணிக்கு? மெகா கூட்டணி அமைப்புன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அந்த கூட்டணியில் இருந்த ஒரே கட்சி எஸ்டிபிஐ கட்சி, நெல்லை முபாரக் அவர்களுடைய அமைப்பு. அவங்க வெளியேறிட்டாங்க. இன்னும் யார் அங்கே மெகா கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குது? அந்த மயிலாப்பூர் சிட்டுப்பண்டில் கொள்ளையடிச்சா என்ன வருதேன், அவன் போக வாய்ப்பு இருக்குது. வேறு ஒன்றும் அந்த கூட்டணியில் இன்னும் ஆள் வராது. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. நாங்கள் வந்து நைனா நாகேதனை கேட்டால் பேட்டிக்கு வந்து புதுசாக அமைக்கும். பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னார்ல குமாரபாளையத்தில், இது ஒரு புறம்போக்கு கூட செய்ய மாட்டான். ஒரு தாவேக்கா கொடியை அதிமுக தொண்டன் கையில் கொடுத்துட்டு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவன் கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னால், இதை மாதிரி ஈனத்தனம் எனக்கு தெரிஞ்சு நான் இதுவரை அரசியலில் பார்த்ததே இல்லை. ஏன் அந்த நிலைமைக்கு போக வேண்டிய கட்டாயம் என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு? அவன் அனாதையாக தானே இங்கே நிற்கிறான். உங்களுக்கு 13 தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் 3வது இடம், ஒரு தொகுதியில் 4வது இடம், இன்னொரு தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைவராக பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு நிலவரம் இருந்துச்சு. என்னென்னா, இடைத்தேர்தல் என்றால் ஆளுங்கட்சி தான் வெல்லும். ஆனால் 23 தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்து 13 தொகுதி அண்ணன் ஸ்டாலின் ஆளுங்கட்சியிலேருந்து வாங்கிட்டார். சந்தித்த எல்லா இடைத்தேர்தலையும் தோல்வி. யுத்தகாலம் நெருங்குற நேரத்தில் விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் தொகுதிக்கே வரல. யுத்தகாலம் சமீபிக்கிற வேளையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொகுதிக்கே வரல. இப்படி 1ஆம் நம்பர் கோளை அவன் தலைமை ஏற்றுவதற்கு பிறகு அதிமுக கழுதை செய்து கட்டரமான கதைக்கு மாறிவிட்டது. ஆனால் ஒரு பக்கம் இந்த மூத்த தலைவர்கள்லாம் ஒரு பக்கம் திமுக பக்கம் போகாமல் ஏன் தாவேக்காக்கு பக்கம் போகிறாங்க? தாவேக்கா ஒரு கரிச்மாட்டிக் இருக்குது, இளைஞர்கள் நிறையா இருக்காங்க, வெற்றி பெறும் முகமாக இருக்காங்க. எப்படி ஆரம்ப கட்டத்தில் திராவிட கட்சியில் அண்ணா ஒரு உதயமாக இருந்தாலும் அப்படி ஒரு பார்வையிலிருந்து போகிறாங்களா? எப்படி பார்க்குறது? அப்படி இல்லை. அங்கே வந்து
ஆண்டு பலவாக அரசியல் களத்தில் இருந்தவங்க அண்ணன் ஸ்டாலின் பக்கத்தில் இருக்காங்க. அவங்கள தாண்டி இவங்க அங்கே ஷைன் பண்ண முடியாது. இங்கன்னா ஷைன் பண்ணிடலாம். ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்களா, செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், சேகர் பாபா இருக்கட்டும், இல்லை அவங்கள பாண்டியன், இந்த மாதிரி நிறைய பேர் போய் அவங்கள தாண்டி இவங்க அங்கே ஷைன் பண்ண முடியாது. தாவேக்காலன்னா ஷைன் பண்ணலாம். எப்படி சொல்கிறீங்க சைன் பண்ணலான்ட்டு? வேலை இருக்குல்ல, அங்கே வேலை இல்லை. அங்கே பாக முகரில் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு தேர்தல் வந்தால் சந்திக்க தயார் நிலையில் இருக்குது திமுக. தாவேக்கா அப்படி இல்லை. அந்த வேலை இருக்கும், பொறுப்பு இருக்கும், வேலை பார்த்துட்டே இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இந்த இளமையும் அனுபவம் கொண்ட தலைவரும் ஒன்று சேர்ந்தா எந்த மாதிரி ரிசல்ட் இருக்கும்? ரிசல்ட் பிரமாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த சுங்கார சத்திரம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு பெரிய இமாலய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மலைப்பை ஏற்படுத்தினார் தம்பி விஜய். இமாலய வெற்றினா எந்த அளவுக்கு? ஒரு தொகுதியை வாரியாவோ, மக்கள், நீங்கள் ஒரு நேரடியாக மக்களை சந்தித்து பேசியிருப்பீங்க, உரையாடல? இல்லை, அதாவது எதிர்கட்சி அந்தஸ்து, எதிர்கட்சி தலைவராக வந்துடுவார். அதுதான் இமாலய வெற்றி. இது திமுகவுக்கு தெரியுமா? நல்லாவே இப்படியெல்லாம் போகிறாங்களே, நம்ம ஏதாச்சும் டாக்டிஸ் பண்ணலாம், மூவ் பண்ணலாம், இந்த இதை வேறு மாதிரி காய் நகர்த்தலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குமா? திமுக ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அணை உடஞ்சாச்சு, வெள்ளம் வந்தாச்சு. இந்த வெள்ளத்தை தடுக்க முடியாது. இந்த அணை உடைகிறதுக்கான ஒரு விஜய் இது திமுக சைடில் இந்த எங்கே கோட்டை விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் இந்த பக்கம் இத்தனை பேர் வெளியே போகிறது ஒன்று, ஒரு பக்கம் வந்து அதிமுக முன்னாள் சீனியர் மினிஸ்டர்ஸ்லாம் வெளியே வர்றாங்க. திமுக எங்கே கோட்டை விட்டதுன்னு நினைக்கிறீங்க? திமுக கோட்டை விட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன். திமுக இயல்பாக நல்ல சாதனைகள் எல்லாம் செய்து ஆட்சி அழகாக தான் நடத்திட்டு இருக்காரு அண்ணன் ஸ்டாலின். ஆன்டி இம்பன்சி ஒன்று வந்தாச்சு. அதை அறுவடை செய்ய வேண்டிய பொறுப்பு எடப்பாடிக்கு. எடப்பாடி கையால் ஆகாதவன், கடைத்தேற தெரியாதவன். அந்த இடத்த தம்பி விஜய் ஃபில்லப் பண்ணிட்டான். ஃபில்லப் பண்ணுறது ஓகே. இத்தனை வருஷம் ஆண்டாண்டு காலம் 5 வருஷத்துக்கு ஒரு கட்சி வரும், திமுக அதிமுக அப்படின்ற மாதிரி நிலைமையிலேருந்து திடீர்னு ஒரு புது கட்சி, நீலாம் கட்சிக்கு லாக்கியாக பட மாட்டேன், உங்கள் கட்சியில் என்ன ஆக போகுது, 2020 தேர்தல் உன்னோட கட்சி என்ன அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ண ஒரு கட்சி திடீர்னு இப்படி ஒரு போர்ஸாக வரும்போது அவங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கணும். அதிமுக வர்றது வேற, ஒரு தாவேக்கு இப்படி ஒரு போர்ஸாக வரும்போது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கணும். அச்சுறுத்தல் ஜனநாயகத்தில் அச்சுறுத்தல்லாம் கிடையாது தம்பி. இருவீர் வேறல் இயற்கை என்று 2 பேரும் ஜெயிக்க முடியாது. ஒரு ஆள் ஜெயிப்பாங்க, ஒரு ஆள் தோப்பாங்க. அந்த இடத்துல இன்னைக்கு விஜய் கொண்டு வந்துட்டார். உங்களுக்கு எனக்கு தான் போட்டி, நான் தான் முதன்மை சக்தின்னு துணிஞ்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நான் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னே அலறீங்களேன்னு கேட்குறாரு. பேச ஆரம்பித்தா என்ன ஆகும்னா அவர் எதுவும் தெரியும், என்ன பேச போகிறாருன்னு எனக்கு தெரியாது. பாஜக இந்த விஷயத்தை எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க? ஏன்னா என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் கரூர் சம்பத்தை எப்படியான வச்சு விஜய் வந்து நம்ம பக்கம் நகர்த்திடலான்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு போர்ஸாக விஜய் மாறும்போது அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்கள்ல? அவங்களுக்கு அதிர்ச்சி தான் பாஜகவுக்கு. ஏன்னா எடப்பாடியை சேர்த்ததை விட இதுக்கு நம்ம முயற்சி பண்ணியிருக்கலாம் முதல்லேன்னு யோசிப்பாங்க. இப்போ ஒரு பக்கம் சிபிஐலாம் தீவிரமாக விசாரிக்கிறதா சொல்கிறாங்க. நிர்மல்குமார், புஷி ஆனந்த் இவங்கெல்லாம் ரொம்ப தீவிரமாக அப்படியே தானே வேறு ஏதாவது தந்திர வேலைகளை விசாரிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை தந்திர வேலைகளை செஞ்சு ஏதாவது என்ன தந்திரம் எடுபடாது. ஏன்னா அவங்க அப்பழுக்கற்றவர்கள், அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்கணும் பொதுமக்கள் தான் பொறுப்பேற்கணும், அந்த கூட்டத்தை கூடுனவங்க. ஆனால் விசாரணை 41 பேர் இறந்ததுனால தான் இந்த விசாரணை. இந்த விசாரணையின் முடிவில் இந்த குற்றத்திற்கு இவர் பின்னணியாக இருந்தாலும் ஒருவரை குற்றவாளி கூட்டத்தில் நிறுத்த முடியாது. இது அண்ணன் ஸ்டாலினுக்கும் தெரியும். அதனால தான் 41 பேர் இறந்ததற்கு பிறகு விஜய்க்கு மேலே வழக்கும் பதிவு செய்யலை, கைதும் செய்யலை. ஒரு பக்கம் திமுக கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஊடகங்களில் இப்போ ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு செங்கோட்டையன். அது திசை திருப்புறதுக்கா? ஏன்னா சேகர்பாபு பேசிட்டு இருக்காரு செங்கோட்டையன். சேகர்பாபெல்லாம் பேசி அவரெல்லாம் செங்கோட்டையெல்லாம் அதுக்கு சாயிற ஆள் கிடையாதுங்க. ஐயோ, அவர் யார்? 1977 இன்னைக்கு வரைக்கும் எம்எல்ஏ. மக்கள் தொகை எம்ஜிஆரின் நிழலில் வளர்ந்தவர். ஜெயலலிதாவினுடைய கட்டளையை நிறைவேற்றுதல முந்தி நின்றவர். 1975 எம்ஜிஆர் கோவை பொதுக்குழு கூட்டும் பொழுது அப்போது பொருளாளராக இருந்தவர். எல்லாவற்றிற்கும் மேலாக
ஜெயலலிதாவுக்கு சுற்றுப்பயண திட்டத்தை வகுத்து கொடுத்தவர். 7 மணிக்கு சமயபுரத்தில் ஜெயலலிதா பேசுகிறாங்கன்னா சமயபுரம் பேரூராட்சி, அது சார்ந்த ஒன்றியம், அந்த மாவட்டத்தில் எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்து ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டிடுவார். அடுத்து ஜெயலலிதா அம்மா மலைக்கோட்டை நகருக்கு வர்றாங்கன்னா மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற புதுக்கோட்டை, மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் எல்லாரையும் வர சொல்லி வேலை வாங்கி அந்த கூட்டத்தை காட்டிடுவார். அவங்க பயணம் பேசி முடிச்சுட்டு அவங்க ஏதாவது ஒரு பங்களா, அவருக்கு தனியார் பங்களாவில் தங்குவாங்க. அவங்க பங்களாவில் தங்குவாங்க. இவர் அந்த பங்களாவுக்கு வெளியில் ஒரு சேர் போட்டு ஒன்றை மாதிரி உட்கார்ந்துருப்பார். தூங்கவே மாட்டார். இது கம்பனுடைய ராமாயணம் இதிகாசத்தில் பஞ்சவடியில் ராமனும் சீதையும் தூங்கும் பொழுது தூங்காமல் இருந்தான். யார்? லட்சுமணன். கண்ணை இமைக்க மாட்டானா. கம்பன் பேசுகிறான், கண்ணே இமைக்க மாட்டான், இமைப்பில நயனம் என்றான் கம்பன். அந்த லட்சுமணன் தான் இன்னைக்கு இருக்கிற செங்கோல். அதே வேலையை தான் தாவேக்கும் போய் செய்வார். தன்னை முன்னிலைப்படுத்தணும்னு எப்பவும் நினைக்க மாட்டார். ஒரு தன்னலமற்ற ஒரு மனிதர் அப்படின்றதுக்கான ஒரு பொருத்தமான அப்படின்ற ஒரு மனிதர். அதை ஒரு பக்கம் விஜய் சுற்றி அரசியல் நடக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ திமுகன்ற ஒரு அரசியல் பேசுபொருள் கம்மியான மாதிரி இருக்குது. விஜய் சுற்றியே காங்கிரஸ் கூட்டணி ஒரு பக்கம் வரப்போகுதுன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ செங்கோட்டையன் ஒரு பக்கம் விஜய் என்ன பேசினாலும் ஒரு பேசுபொருளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு மீட்டிங் வச்சார். விஜய் ஏண்டா தொட்ட கை அப்படின்ற மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும். எப்படி இதெல்லாம் பார்க்குறீங்க? அது திமுக பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தணும். படுத்தலைன்றீங்களா? திமுக படுத்தலை. நீங்கள் தான் இப்போ நாளைக்கே தேர்தல் வந்தால் கூட தயாராக இருக்காங்க. வெப்பன்ஸ் ரெடி, வெப்பன்ஸ் எல்லாம் தயார். எப்போது தேர்தலை சந்திக்க வைக்கணும் அதுக்கு வலிமையும் இருக்குது. ஆனால் போருக்கு போகிற உற்சாகத்தில் வீரர்கள் இல்லை. ஏன் என்ன காரணம்? ஆல்ரெடி நான் ஜெயிச்சிருவோன்ற ஒரு அந்த மிதப்பில் இருக்கிறனால போலையா? இல்லை, அவன் பசியோடையும் பட்டினியோடையும் இருக்கான். கேடஸ் உற்சாகமால, அதுதான் ரொம்ப முக்கியம். முக்கியத்துவம் கொடுக்கல, அங்கீகாரம் கொடுக்கல, முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் வெளியில் அப்படி காட்டிக்கிறதே இல்லையே. வெளியில் தெரியாதுல்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதாச்சும் முக்கியமான நபர்கள் திமுக தாவேக்கு போகலான்ற மாதிரி நீங்கள் அப்படி ஊகிக்கிறீங்களா? அப்படி உங்களுக்கு பேச்சு ஏதாச்சும் நீங்கள் பேசியிருக்கீங்களா? இல்லை, அப்படி ஒரு யாரும் எனக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனால் தம்பி விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிற மரியாதை தமிழ்நாடு வரலாற்றுக்கு இது புதுசு, புதிய. நீங்கள் விஜய் இந்த திமுக மேலே அதிருப்தியில் இருக்கிறனால விஜய் ஒரு பக்கம் ஒரு பாராட்டுறதோ இல்லையோ அப்படின்ற மாதிரி பேசுறீங்களா? இல்லை நிஜமே வரலாற்று உண்மைதானா? இது வரலாற்று உண்மை தம்பி. மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் இந்த நாட்டில் அபண்டன்ட் த மாஸ் லீடராக இருந்தார். அதுக்கு பிறகு இன்னைக்கு அந்த இடத்த தொட்டுட்டார் தம்பி விஜய். இது நல்லா பிளான் பண்ணி தான் ஸ்ட்ராட்டஜிக்காக விஜய் மூவ் பண்ணாரா? ஒரு பக்கம் அதிமுகவில் ஒரு அதிருப்தி நிலையில் கொண்ட அமைச்சர்கள் இருக்காங்க. நம்ம எம்ஜிஆரை அதிமுகவை டச் பண்ணலே தெரியுமா இது வரைக்கும்? அதிமுக விமர்சனிக்கவே இல்லை. அதான் எம்ஜிஆர் பாணியில் பேசுறதா இருக்கட்டும், எம்ஜிஆர் விஷயத்தை எடுத்து பேசுறதா இருக்கட்டும், மர்மயோகி எம்ஜிஆர் சொல்றதா இருக்கட்டும், அதெல்லாம் அதிமுக எப்படியே நம்ம பக்கம் வந்துடணும், விமர்சனம் பண்ண வேண்டாம். அந்த கேடஸ் அதிமுகங்கிறது அந்த கட்சி கேடஸ் வந்துருவாங்கன்னு நினைச்சாரு, வந்துட்டாங்க எல்லாரும். இது ஒரு விஜயோட ஸ்ட்ராட்டஜி தான். ஸ்ட்ராட்டஜி. இது எப்படி பார்க்குறீங்க? நல்லா ஒரு முதிர்ச்சி, ஏன்னா அவருக்கு அரசியலே பேச தெரியல, அவர் எதுக்கும் இது இல்லைன்ற மாதிரி பேசினது திடீர்னு இப்போ மூவ் அரசியல் பேச தெரியும்னு சொல்லுதெல்லாம் அபத்தமானது. என்ன அழகா பேசுறாரு. இன்னும் கரூர் சம்பவத்தை பற்றி பேசவே இல்லை. வழக்கமாக இதே விமர்சனம் பண்ணுறாங்க. கரூர் சம்பவம் கோர்ட்டில் இருக்கும்போது எப்படி பேச முடியும்? பேசவே கூடாது. திமுக சைட்லேருந்து அதை தானே விமர்சனம் வைக்கிறாங்க. இன்னமும் படத்தில் வர பஞ்ச் டைலாக் தான் பேசிட்டு இருக்காரு. காஞ்சிபுரத்தில் அதை தான் பேசினாரு. ஆமாம், இன்னும் ஒரு நிலையான ஒரு ஸ்டாண்டர்ட் இதே பேச மாட்டேன். பஞ்ச் டைலாக் வைக்க தெரியாட்டா ஏன் விற்கிறவனை ஏன் குறை சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கையில் காங்கிரஸ் ஒரு பக்கம் கூட்டணின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஏன் அது ஸ்டாப் ஆச்சு? என்ன காரணம்? ஸ்டாப் ஆச்சுன்னு யார் சொன்னா அவங்கள்ட்ட? இல்லை, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா? அந்த மைண்டுக்கு வந்துட்டாங்க காங்கிரஸ்காரங்க. இப்போ எப்படி ஸ்டாப் ஆகும்?
நாளுக்கு நாள் என்ன ப்ரோக்ரஸ்ன்னு தெரியாதுல்ல உங்களுக்கு. தமிழ்நாட்டில் தேர்தல், கேரளாவில் தேர்தல். தம்பி விஜய்க்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவில் பயங்கரமான ரசிகர்கள் கூட்டம். அதனால் அவர் பயன்படுவார்னு அவங்க நினைக்கிறாங்க. ஜோதிமணி எம்பியாக இருக்கட்டும், அவங்க ஒரு பக்கம் விஜய் ஆதரிக்கிறாங்க. கார்த்திக் சிதம்பரம் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆதரிக்கிறாரு. அந்த விருதுநகர் மாணிக்க தாக்கூர் ஆதரிக்கிறாரு. அந்த கட்சியில் ராகுல் காந்திக்கு பக்கத்தில் இருக்காம ஒரு கேசி வேணுகோபால், அவர் தான் இதெல்லாம் பண்ணுறாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு தொகுதி நிறைய கிடைக்கும் விஜய்கிட்ட போனால். நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கேட்குற தொகுதியை தருவார். கேரளாவுக்கும் பயன்படுவார், தெலுங்கானாவுக்கும் பயன்படுவார், ஆந்திராவுக்கும் பயன்படுவார், கர்நாடகத்துக்கும் பயன்படுவார்னு கணக்கு போடுறாங்க. அது இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது போக போக தெரியும். ஒரு பக்கம் எஸ்ஐஆர் பக்கம் தீவிரமாக ஒரு விவாத பொருளாக மாதிரி இருக்குது. விஜய் வந்து இது தீவிரமாக பேசலை, திமுக மட்டும் தான் அது பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எப்படி இல்லை, விஜய் பேசினார், நாடு முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டார், அவருக்கு முடிஞ்சது செய்துட்டார். திமுகவில் அடுத்த கட்ட நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும்? நாலு தலைவருக்கு பிறந்த நாளாக கழிச்சு. யாருக்கு? உதயநிதிக்கு. அதுக்கு கொண்டாடுவாங்க, நாடு பூரா கூட்டம் போடுவாங்க, அவர் தான் எங்கள் ரட்சகர்னு சொல்லுவாங்க. போயிட்டே இருக்கோம். அரசியல் பயணம் தானே தம்பி. அது ஒரு பக்கம் இருக்கையில் விஜய் காஞ்சிபுரத்தில் பேசுனது வீடு இலவசமாக தரன்ற மாதிரி சொன்னார், பைக், அதே சமயம் வந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் சொன்னார், கல்வி, சுகா, இதெல்லாம் நார்மலாக திராவிட கட்சி சொன்னது. இது என்ன புதுசாக இருக்குது? திராவிட கட்சி எந்த கட்சி சொல்லிச்சு பைக்கு தரேன்னு? பைக்கு தரேன்னு இல்லை, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, அந்த வீட்டில் வருமானம் ஈட்டுகிற ஒருவர் இருக்கணும், அதற்குரிய சூழலை உருவாக்கணும். திராவிட கட்சிகள் ஆல்ரெடி இலவச வீடு, கலைஞர் காப்பீடு, அது கலைஞர் காப்பீடு திட்டம். இது அப்படி இல்லை, வீடு இல்லாதவனுக்கு வீடு, அந்த வீட்டில் இருக்கவனுக்கு வருமானம், அதுக்கான சூழலை உருவாக்கணும். காரம் லட்சியம் அப்படின்னு சொன்னார். இது யார் சொன்னா? இது வரைக்கும் யார் சொன்னான்னு கேட்குறேன். யாரும் சொல்லலாம். இலவச லேப்டாப் இனி வாக்குறுதியை நீங்கள் கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ட மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு போயிட்டார். இது எடுபடுமா மக்கள் மத்தியில்? எடுபடும். மக்கள் இலவசமே வேண்டான்ற மாதிரி ஒரு தரப்பும் சொல்றாங்க. விஜய் கட்சியினரே இலவசம் வேண்டான்ற ஒரு கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. இலவசம் இல்லை தம்பி. ஒரு நாட்டை நலிந்த மக்களை சமவெளிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி. இது இலவசம்னு சொல்லக்கூடாது. நல்லா தமிழ்நாடு மக்கள் நல்லா முன்னேற்றி இருக்கதான் சொல்றாங்க. மற்ற மாநில காட்டிலும் தமிழ்நாடு நல்லா முன்னேறி இருக்கு. அது நீ சாராய கடையில் போய் 11:45 நின்று பாரு, அப்போ தெரியும். இது எல்லா ஸ்டேட்லயும் இருக்கிறது தானே, இது என்ன தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு? தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம் தம்பி. திடீர்னு ஏன் இப்படி ஒரு அரசியல் அந்த வாக்குறுதி இப்பயே அனௌன்ஸ் பண்ணணும்? ஏன்னா இன்னும் ஒரு 6-7 மாதம் இருக்கிறதா. அது இன்னும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோம்பாங்க, தேர்தல் அறிக்கையில் தான் வரும். நேற்றுக்கு அவர் சும்மா லைட்டாக தான் சொல்லியிருக்காரு, இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அதே சமயம் வந்து இப்போ ரோட் ஷோக்கு வந்து அனுமதி கேட்டிருக்காரு புதுச்சேரியில். எப்படி பார்க்குறீங்க? யார் கேட்டிருக்கா? விஜய் தரப்புல தாவேகா தரப்புலேருந்து புதுச்சேரியில் கேட்டிருக்காங்க. கொடுப்பாங்களாங்கிறது டவுட்டு. கொடுக்க மாட்டாங்க. ஏன் எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா ஆல்ரெடி காஞ்சிபுரம் கூட்டம், அடுத்து இப்போ 40 நாள் அங்கே வேறு பிஜேபி ஆட்சி வேறு, மேலே கொடுக்க மாட்டாங்க. இப்படி சின்ன ஸ்டேட் அது, ஒரே நாளில் எல்லா கட்சியும் முடிச்சுட்டு போயிடுவார் அவர். இப்படிலாம் ஒரு பக்கம் இருக்குல்ல, திரும்பவும் விஜய் வந்து ஒரு பிஜேபி பி டீம்னு சொல்கிற பாலிடிக்ஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க? அசிங்கம், அறுவருக்கு தகுந்த பேச்சு அது. இந்த பி டீம் பாலிடிக்ஸ்ன்றது நீங்கள் நம்புறீங்களா? ஆமாம், நான் நம்புகிறேன். நம்ம அண்ணன் சீமான் இருக்காம்ல, அவன் பிஜேபிக்கு பி டீம் தான். இப்போ திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, யார்? விஜய் எதுக்குன்ற பேரில் திமுகவுக்கு சப்போர்ட்டாக போகிறாருன்ற மாதிரிலாம் ஊடகங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, அவன் சப்போர்ட்டாக போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சேர்த்துக்கிட்டதுக்கும் திமுக தயங்காது, அது இருக்கட்டு. ஆனால் பி டீம் அவன், பிஜேபிக்கு பி டீம். இவர் எப்படி பிஜேபி பி டீம்னு ஏன் சொல்கிறாங்க? அதில் என்ன விஜய் பி டீம் சொல்கிறாங்க? அவரை களங்கப்படுத்துறதுக்கு. எடுபடுதா மக்கள் மத்தியில்? அது எம்ஜிஆர் கட்சி தொடங்கினார்ல, ஒட்டு காங்கிரஸ்ன்னு நாங்கள், அவர் முதலமைச்சர் ஆகிட்டார்.
அது மாதிரி இவனை பி டீம்னு சொல்லி முதலமைச்சராக்கு பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அதே சமயம் விஜய்க்கு செல்வாக்கு சவுத்தா இல்லை கொங்கு மண்டலம், ஒரு பக்கம் வட மாவட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? எந்தெந்த இதுலலாம்? அப்படி ஒன்றும் கிடையாது, எல்லா இடமும் இருக்குது. ம். பாலில் நெய் எங்கே இருக்குது? பாலில் நெய் எங்கே இருக்குன்னு கேட்க. நாம தான் பண்ணணும். நெய் நாம தான் பண்ணணும். பாலில் எல்லா இடமும் நெய் இருக்குது. விரவில் தீ எங்கே இருக்குது? எல்லா இடமும் இருக்குது. பற்ற வச்சா தீ எரியும், கடைஞ்சா நெய் எடுக்கலாம். பாலில் படு நெய் போல் விறகில் தீ போல் தமிழ்நாடு முழுவதும் தம்பி விஜய் வியாபித்திருக்கிறார். நீங்கள் விஜய் அழைச்சா இப்போ இந்த 2026 தேர்தலில் பிரச்சாரம் பண்ண போவீங்களா விஜய்க்காக, திமுகவை எதிர்த்து? அப்படி ஒரு திட்டம் இது வரைக்கும் இல்லை. அழைத்தால் ஏன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு அளவில் நீங்கள் பேசக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளர்ன்ற எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. அதே சமயம் விஜய் பக்கம் நீங்கள் போய் அப்படி பேசும்போது இன்னும் ஒரு வீரியமாக இருக்கும்ல. விஜய் அழைத்தா இப்போ உங்களுக்கு உடனே சொல்கிறேன் பார்ப்போம். அப்படி ஏதாவது அழைப்பு ஏதாவது வந்துருக்கு? ஒரு திட்டம் இது வரைக்கும் இல்லை. அந்த கட்சியில் உள்ள நிர்வாகிகள் எல்லாம் என்னை கூப்பிடுறாங்க. நான் கூப்பிட வேண்டியவர் கூப்பிட்டா அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போ விஜய்க்காக தான் காத்திருக்கீங்க? விஜய் இல்லை, அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு அவங்க ஆசையோடு கூப்பிடுறாங்க. கூப்பிட வேண்டியவர் கூப்பிட்டா யோசிப்பேன் தம்பி அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். விஜய் கட்சி தொடங்குறதுல இந்த விஷயத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விஜய் பண்ணுற விஷயம் இந்த கரெக்டாக பண்ணியிருக்காரு. இது இன்னும் அற்புதம். இதுவரையும் அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு திட்டத்தை யாரும் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் எதை பார்க்குறீங்க? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னது தான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு ராமர் கோவிலில் கொடி ஏற்றிட்டார், காவி கொடியை, நாடாளும் பிரதமர். ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கு அழைப்பில்லை. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறப்பதற்கு குடியரசுத் தலைவருக்கு அனுமதி இல்லை. என்ன காரணம்? அவர்கள் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள். நீ இந்தியாவின் குடியரசுத் தலைவரானாலும் நீ பட்டியல் இன ஜாதி தான். உன்னை அங்கீகரிக்க முடியாது என்கிற பார்ப்பனியம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சியை தொடங்கிய தம்பி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லி அவன் பயணத்தை தொடங்கி இருப்பதை நான் மிந்த பாராட்டுவது மட்டுமில்லை, விஜயிட்ட நான் சிலாகிச்சு போனதில்லை. விஜய் திமுக பக்கம் இருக்கிற நல்ல பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், திராவிட சிந்தனைகள்லாம் அந்த அப்படி ஒன்றும் இல்லையே. எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து எப்பவுமே இவங்க தான் மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போவாங்க, என்ன மாதிரி வியூகம் அமைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம். விஜய்கிட்ட அப்படி இல்லவே இல்லை. எப்படி ஒரு 2ஆம் கட்ட தலைவருக்கான ஒரு முகமே இல்லையே. புஷியான சரிவர பேசுறது இல்லை, சரியாக ஒரு ஆளுமை இல்லை. அவர் நல்ல லீடராக இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்களே, அதை எப்படி பார்க்க? அதெல்லாம் மாற்றிருந்தா செங்கோட்டையன் போகிறாருல்ல, நாளைக்கு செங்கோட்டையன் ஒருத்தர் போயிட்டு எல்லாமே மாறிடுமா? கேசி பழனிசாமி நாளைக்கு போகிறாரு, பெங்களூர் புகழேந்தி போகிறாரு, மாறிட்டே இருக்கும்ல. இவங்க போயிட்டா மாறிடுமா? இந்த ஆஸ்பெக்ட் மாறிடுமா? அவங்களுக்கு செல்வாக்குலன்ற மாதிரி மாறிடும். சரி, ஓகே சார். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவல் பண்ணிட்டு மற்றொரு பகுதி சந்திப்பு பண்ணுறேன். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.